Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்துட்டு price action பேசிக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசிக்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் எல்லாம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புக்கில் இருந்து நான் படித்தது ஒரு 190 பேஜஸ் படித்ததை வந்துட்டு சொல்ல போகிறேன். ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்துட்டு இது ஒரு 2 to 5 வீடியோஸில் வந்துட்டு கண்டினியூஸாக அந்த புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன்ங்கிறத அந்த புக்கோட நேம். இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருப்போம். அந்த புக்கோட லிங்க் வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த புக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாரட்டின் டாமிர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு ஃபுல்லாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இது ப்ரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸ் லெவல் அந்த புக்கு. அதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸு உங்களுடைய அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு வால்யூம் வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இது வந்துட்டு இந்த புக்கில் மெயினாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ ஏரியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஏரியானா என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மார்க்கெட்டு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மார்க்கெட்டில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு யார் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது. யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா பையர்ஸா செல்லர்ஸா, அதாவது அந்த ஸ்டாக்கை வந்து பையர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்களா இல்லை செல்லர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கில் என்ன நடக்கும்? அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக மேலே போகும். அதாவது ஒரு 100 ரூபாயில் இருந்துச்சுன்னா 200, 300, 400 போயிட்டு இருக்கும். அதே டைமில் செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ இந்த ஸ்டாக்கோட விலை வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ட்ரேடிங் பண்ண போகிறோம். இப்போது இதில் நம்மளுக்கு வேல்யூ ஏரியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. வேல்யூ ஏரியானா என்னன்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு லெவல் ஹைக் போனதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு லெவல் லோக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட்டேலேயே இருக்கிறது ஒரு கன்சாலிடேஷன்லேயே இருக்கும். அதாவது ஹரிஜாண்டலாக இருக்கும். உங்களுக்கு ஒரே லைனுக்குள்ளார இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இதுதான் வந்துட்டு எல்லோ லைன் தான் வந்துட்டு எல்லோ பாக்ஸ் தான் வேல்யூ ஏரியா. இதில் வந்துட்டு வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோன்னு சொல்லி ரெண்டு இது மார்க் பண்ணியிருக்கு. சென்ட்ரலில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சார்ட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் நிஃப்டில இருந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் ஒரு கமாடிட்டி எடுத்துட்டீங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேல்யூ ஏரியாங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த வேல்யூ ஏரியா வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு ரியல் சார்ட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வேல்யூ ஏரியா எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வேல்யூ ஏரியா நம்ம போகிறக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமானது, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் முக்கியமானது வால்யூம் வந்துட்டு யாரெல்லாம் வால்யூம் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான இது, அதாவது முக்கியமான ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வால்யூம் தான் வந்துட்டு பிரைஸோட மூவ்மெண்ட்டே வந்து முடிவு பண்ணுது. அதிகமாக பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா சொல்லிட்டு அந்த வால்யூம் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு இப்போ மேலே போயிட்டே இருக்குன்னா அந்த வேல்யூ ஏரியா ஹைக் போனோடனே செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அந்த இடத்துக்கு பிரைஸ் வந்தோடனே அவங்க விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி 60 ரூபீஸ் போனோடனே செல் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருங்க. அதே 25 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ ஏரியா லோக்கு வரும்போது எல்லாம் பை பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பையர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். நீங்க வேணும்னா நம்ம சார்ட்ல போயிட்டு பார்ப்போம். இப்போ வேணும்னா நீங்களே போய் ஒரு சார்ட்ல செக் பண்ணினாங்களோ ஒரு பிரைஸ் லெவல் போனதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு ரெட் கேண்டில்ஸா கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து 25க்கு கீழே வந்துடும். 25க்கு வந்தோடனே அந்த பிரைஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ் இது வந்து நம்ம பை பண்றதுக்கான பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஏன்னா லோ பிரைஸ்ல வாங்கி ஹை பிரைஸ்ல வைக்கிறதா வந்துட்டு ட்ரேடிங். ஸோ அதனால 25 ரூபீஸ் அப்படிங்கிற நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த அமௌண்ட் வந்தோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பையர்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகி பை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 60 ரூபீஸ் போகும்போது அவங்க வந்துட்டு செல்லர்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி பிரைஸ் அதிகமாயிடுச்சு 30 ரூபீஸ் ப்ராஃபிட்ல வித்துருவோம்னு சொல்லிட்டு ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காவே பையர்ஸ் செல்லர்ஸ்க்கும் நடுவான நடக்கிற அந்த ஒரு ஆக்டிவிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதா இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம எப்பவுமே வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ வந்துட்டு ஒரு சார்ட்ல மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த ரெண்டு பிரைஸுக்கும் இடையில கண்ட்ரோல் இருக்கா அதை இது பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஏரியா உங்களுக்கு வந்துட்டு நீட்டா தெரியும். எப்போ அந்த வேல்யூ ஏரியா ஹையை தாண்டி உங்களுக்கு பிரைஸ் போகுதோ அங்க வந்து செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகி
அங்கே வந்துட்டு செல் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸு பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆக்டிவ் ஆவாங்க. எப்பவுமே வந்துட்டு வேல்யூ ஏரியா ஜோனுக்குள்ளே தான் அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா அவங்க இன்ஸ்டியூஷன் பிக் பிளேயர்ஸ் மாதிரி தான் நம்மளும் திங்க் பண்ணணும். அவங்கள மாதிரி தான் நம்ம வந்துட்டு எப்போல்லாம் வேல்யூ ஏரியா ஹைவேல போகுதோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு பை பண்ணுவோம். பட் அவங்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க செல் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வேல்யூ ஏரியா ஹைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்குற மாதிரி வேல்யூ ஏரியா ஹைலேருந்து லோக்குள்ளார தான் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வேல்யூ ஏரியா ஹைலேருந்துட்டு உங்களுக்கு பை பண்ணி இங்கே வந்து லோவை டச் ஆனோடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்குறான். அதே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்துட்டு உங்களுக்கு அங்கிருந்து நிறைய டைம் டச் ஆகிட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்துட்டு இதோட கேண்டில்ஸ் வந்துட்டு எப்பவுமே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான் உங்களுக்கு சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சார்ட் எடுத்து இப்போ கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு நீ ஃபியூச்சர்ஸில் மேக்ஸிமம் வேல்யூ ஏரியா ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கங்காட்டி ஃபியூச்சர் லைவ் ட்ரேடிங்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்துட்டு எப்போல்லாம் அந்த வேல்யூ ஏரியா ஹைக் போகுதோ ப்ரைஸ் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு நம்ம செல் பண்ணணும். வேல்யூ ஏரியாவுக்கு லோக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பை பண்ணணும். நம்மளோட அல்டிமேட் டார்கெட் என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வந்துட்டு அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது கூட நம்ம கீழே இருக்க அந்த வால்யூமையும் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வேல்யூ ஏரியா ஹையில் இருக்கும்போது செல்லர்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம்னா புட் சைடு போயிட்டோம்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை வந்துட்டு டார்கெட்டாக வச்சுட்டு அங்கே வரும்போது நம்ம ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு வேல்யூ ஏரியாங்கிறதோட கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு வேல்யூ ஏரியா கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பையர்ஸையோ இல்லை செல்லர்ஸையோ டாமினேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து போனால் தான் அடுத்த வேல்யூ ஏரியா வந்து கிரியேட் பண்ணும். அது கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதாவது மணி நேரங்கள் இருக்கலாம், டைம் ஃப்ரேம் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த வேல்யூ ஏரியான்னு சொல்கிறோம்னா இதை தான் வந்து நம்ம கன்சால்டேஷன் சொல்லுவோம். இந்த கன்சால்டேஷனில் வந்துட்டு எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ உங்களுக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு மேலே ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஹையாக போகும். நம்ம அந்த பிரேக் அவுட் கொடுக்குற இடத்த தான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம இங்கேருந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த வேல்யூ ஏரியாக்கில் இருக்கும்போதே நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு வேல்யூ ஏரியாவில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்க மாதிரியே ஒரு வேல்யூ ஏரியா கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு பேலன்ஸான ஒரு வேல்யூ ஏரியா கிரியேட் ஆகிருக்கு. மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு இம்பேலன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வேல்யூ ஏரியா கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டோம்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு வேல்யூ ஏரியாங்கிறது வந்து கிரியேட்டாக நிறைய இடத்துல ஆகிட்டுருக்கும். நீங்கள் ஒரு நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஏரியா ட்ரேடிங்கை வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரே வீடியோவில் பண்ணேன்னா 2 hours 3 hours போயிடும். ஸோ அது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பட் அதனால் நான் வந்துட்டு இது ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கே ஒரு 2-3 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சால் நான் வந்துட்டு கண்டினியூஸாக நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ ஏரியா ட்ரேடிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தல 90 to 90% அக்யூரன்ஸ் தருது. நான் வந்துட்டு ரியல் மார்க்கெட்லேயே வந்துட்டு ஃபியூச்சரில் இதை ட்ரை பண்ணுற பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இது ஆல்ரெடி வந்துட்டு நிறையா ஃபாரினர்ஸ் வந்துட்டு வேல்யூ ஏரியா ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதை வந்துட்டு நம்ம பண்ணுவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.